அதிகாரம் ஒரே ஒரு வசனம் மட்டும் 9ஆம் வசனம் மட்டும் வாசிப்போம். யோனா தீர்க்க தரிசனம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவன், நான் எபிரேயன், கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவர் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பிரசங்க பயபக்தி, பயம் வித் பக்தி ரெண்டும் இருந்தாதான் கடவுள் மனுஷன். பயம் மட்டும் இருந்தா பிரயோஜனம் இல்ல, பக்தி மட்டும் இருந்தா பிரயோஜனம் இல்ல. பயமும் பக்தியும் சேரும் பொழுது மாத்திரம்தான் அவன் உண்மையான கடவுளுடைய பிள்ளை. அதான் யோனா சொன்னாலே. யோனா என்ன சொல்லியோனா, நான் யார்கிட்ட பயபக்தி உள்ளவனா? தேவனாகிய கர்த்தரிடத்திலே அவன் பயபக்தி உள்ளவனாக காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம நம்ம படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயபக்தி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனிதனுக்கு பயமும் பக்தியும் கூடுகிறதோ அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எவனுக்கு பயமும் பக்தி இருக்குதோ அவன் நடுக்கத்தோடு பயபக்தியோடு தேவனை ஆராதிக்க வருகிறானோ அந்த மனிதனுடைய மனநிலைமையை பார்த்து கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் சிலர் வருவாங்க, சாமி இப்படி வருவாங்க. அது ஏமாத்தல, மூட கும்பிடு ஏமாத்துவாங்க. தன்னுடைய காரியம் சாதிப்பதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊழ கும்பிடு கூடுவாங்க. அப்படியே குனிவாங்க, நிமிருவாங்க, அப்படியே நெளிவாங்க, எல்லாம் செய்வாங்க. அது பக்தியும் கிடையாது, பயமும் கிடையாது. அது மனிதனை ஏமாற்றுவதற்காக. பாசிட் நம்ம நானே வச்சுக்க பாசிட் வருவான், எனக்கு ஒரு தேவை இருக்கும், அப்படியே பௌக்கியமா வருவேன். ஐயா ஐயா அப்படின்னு எவ்வளவு ஐயான்னு கூப்பிடுவேன். என்னுடைய தேவை இருப்பதனால நான் என்ன பண்ணும், ஐயா அப்படின்னு என்னுடைய குரலை குறைச்சி துணியை குறைச்சி அமைதியா எனக்கு ஒரு காரியம் ஆகும். ஒரு பணியை காமிப்பேன். நான் எப்போதுமே அகங்காரமா ஷோல்டர் நிமித்திட்டு தான் நிற்பேன். நான் எப்போதுமே நான் எங்கேயும் பணிஞ்சு நிற்க மாட்டேன். ஆனா என்னோட தேவைகள் வரும்போது என்ன பண்ணேன், போய் பணியை புரிஞ்சுக்கிட்டு போறேன். அது நடிப்பு, அது பயமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. என்ற தேவை இருப்பதனால நான் அப்படி மாறுகிறேன். அப்படி யாராவது ஜனங்கள் தேவாலயத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க ஒரு நாள் கூட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்திலே எப்பொழுதுமே பயபக்தியோடு வரும்பொழுது மாத்திரம்தான் அந்த மனிதருக்கு ஆசீர்வாதம். அதைத்தான் யோனா சொல்றான், நான் கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ள மனிதன். அல்லேலூயா. அவன் சொல்றான் பாரு, அந்த வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், நான் எபிரேயன், பாருங்க, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு தேவனுடைய பிள்ளை. அது மாத்திரமல்ல, சமுத்திரத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலே நான் பயபக்தி உள்ளவன். அப்ப அவன் எபிரேயன் சொல்றான், நாம கிறிஸ்தவன் சொல்றோம். அவன் ஜாதியை சொல்றான் எபிரேயன். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் பயபக்தி உள்ளவனாய் இருப்பேன் என்று நாம எப்போதும் சொல்லணும். நம்மளுக்கு எதையுமே கிடையாது, பயமும் கிடையாது, பக்தியும் கிடையாது, நாடகமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இன்றைய அளவு நம்முடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்முடைய தேவன் பயபக்திக்குரியவராம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 31வது அதிகாரம், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனமும் 53ஆம் வசனம் வாசிங்க. 42ஆம் வசனம் 53ஆம் வசனம். என் பிதாவின் தேவனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் விட்டிருப்பீரோ. பாருங்க, அவர் பயபக்திக்குரிய தேவன். அந்த 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 இடம் அவங்க உண்டான். அவர் பயபக்திக்குரிய, ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன். அந்த தகுதி தேவனுக்கு உண்டான். பயபக்திக்குரிய தேவன் அவர். அந்த மரியாதை அவருக்கு உண்டான். இப்போ ஒரு எம்எல்ஏ வராரு, அவர் நம்ம என்ன பண்றோம், அந்த மரியாதை கொடுக்குற எம்எல்ஏ வராரு, நம்ம தொகுதியோட எம்எல்ஏ வராரு, அவருக்கு உண்டான மரியாதை. அவர் கண்ட பயப்படுறோம். ஏன்னா எம்எல்ஏ சட்டசபையில் பேசக்கூடிய மனுஷன் பயப்படுறவருக்கு பக்தி
இவர் நமக்கு காரியங்கள் ஆகும் பயப்படுறான் ஒரு தோஷனுக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து பயபக்திக்குரிய தேவன். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் அனுப்பிட்டிருப்பேன். அப்ப பயபக்திக்குரியவர் தேவன். அப்ப அந்த பயபக்திக்குரியவருக்கு நாம் பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த வசனம் வாசிங்க. 50 ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் இருக்கிறவர் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக. பயபக்திக்குரியவர் மேல் அவன் ஆணையிட்டான். அப்ப இயேசு கிறிஸ்து பயபக்திக்குள்ள உரிய ஒரு தேவனாய் இருப்பதனால அந்த தேவனுக்கு நாம் பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு பயபக்தியா தேவனிடத்தில் நடந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மிடத்திலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தரின் ஆசீர்வாதம் நம் மேலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்ம எப்பொழுதுமே நம்மை படைத்த இயேசுவுக்கு பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்போது நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு அநேக சந்தர்ப்ப ஆசீர்வாதம் விட்டு விட்டு போகும். கொஞ்ச நாள் ஆசீர்வாதம் இருக்கும், அப்புறம் போயிடும். கொஞ்ச நாள் ஆசீர்வாதம் இருக்கும், அப்புறம் போயிடும். இதெல்லாம் காரணம் என்ன? நம்ம கொஞ்ச நாள் பக்தி இருக்கிறது, அந்த ஆசீர்வாதம் வந்தோடனே பயமும் பக்தியா தூரம் வச்சிருவான். அந்த பொருள் மேல மட்டும் சந்தோஷமா இருப்பான். அந்த பொருள் முடிஞ்ச உடனே மறுபடியும் வீட்டுல பயபக்தி வரும். அதனால்தான் அந்த நம்ம ஆசீர்வாதம் நிலையாய் நம்மோடு இருப்பதில்லை. தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் நம்மோடு நிலையாக இருக்க வேண்டும் என்றால் நம் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய மரண பரியந்தமும் நாம் தேவனிடத்திலே பயபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார், ஈசாக்கு பெற்றுக்கொண்டார், அங்கே யாக்கோபு பெற்றுக்கொண்டார், இன்னும் அநேக பக்தர்கள் பெற்றுக்கொண்டார்கள். காரணம் என்னவென்றால் அவர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு பயந்து பக்தியோடு நடந்ததனாலே அந்த ஆசீர்வாதம் ஒரு வாழ்க்கையில் நிலையாய் இருந்தது. இன்னைக்கு நமக்கு இல்ல, நிலையான ஆசீர்வாதம் இல்லை. காரணம் நம்மிடத்துல பயபக்தி இல்லை. கொஞ்ச நாள் பயபக்தியோடு நடப்போம், அப்புறம் இயேசுவை மறந்துடுவோம். அப்புறம் நம்ம கஷ்டங்கள் அதிகமா சூழ்ந்து கொள்ளும் பொழுது மறுபடியும் இயேசுவை தேடுவோம். அப்ப இயேசு ஆசீர்வதிப்பார். மறுபடியும் மறந்துட்டு மறுபடியும் நம்ம வேற காரியம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அதனால்தான் ஆசீர்வாதம் நிலையா இருப்பதில்லை. வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது வேதத்தில் அநேக பக்தர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து பயபக்தியோடு அவர்கள் வாழ்ந்ததனால அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். நம்முடைய தேவன் பயபக்திக்குரிய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பயபக்திக்குரிய தேவனை நாம் எப்பொழுதும் சதா காலமும் ஆராதிக்க வேண்டும். அப்போது நமக்கு ஆசீர்வாதம். அடுத்த வசனம் வாசிங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் ஆசரித்து அடுத்தது 26ஆம் அதிகாரம் 9வது வாசிங்க. அதே லேவியராகமம் 26:9. அப்ப பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியுடனே இருக்க வேண்டும். நமக்கு ஆலயத்துல கொஞ்சம் கூட பயபக்தியே கிடையாது. ஒரு ஆலயத்துக்கு வந்தா எந்த அளவுக்கு அடக்க ஒடுக்குமா அந்த ஆலயத்தில் இருக்கிறது நமக்கு முக்கியம். நீங்க இந்து கோயில பாருங்க, அவங்க ஒரு முறையா நிற்பாங்க. திருப்பதி கோயிலுக்கு போறீங்க, ஆடு மாடு மேல போக முடியாதுல்ல, கியூல தான் போகணும் சாமியை பார்க்கலாம். ஒரு ஒழுங்கு, ஒரு கிரமம் இருக்கிறது. அந்த கிரமத்தின் பிரகாரம் அந்த கோயில் உள்ள போயிட்டு அந்த மூலாதாரத்தில் அந்த சாமியை பார்த்து வராங்க. ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஒரு பக்தி இருக்கிறது. அவங்க வந்து அந்த கோயிலுக்குள்ள போக பாருங்க, அவங்க கையை கூப்பிட்டு இப்படியே போவாங்க, இப்படியே போயிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்தியா போவாங்க அந்த ஸ்தலத்தின் மேல, அந்த கோயில் மேல அந்த அளவுக்கு ஒரு பக்தி. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வராம ரொம்ப அலட்சியமா இருக்கும். இந்த ஆலயத்துக்கு கொஞ்சம் கூட பயமும் பக்தியும் கிடையாது. ஏதோ நம்ம வீட்டுல வந்து விளையாடுற மாதிரி விளையாட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஆலயமா நம்ம யோசிப்பது
கிடையாது. நம்ம வீட்டுல எப்படி சுத்தி திரியிறோமோ, நம்ம வீட்டுல என்ன சேட்டைகளை பண்றோமோ அந்த சேட்டைகளை எல்லாம் ஆலயத்துக்குள்ள பண்ணிட்டு இருக்கிறோம். கிண்டல் கேலி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ஆலயத்துக்கு வந்தா பரிசுத்தமா இருக்கணும். இது தேவன் தங்கக்கூடிய ஒரு இடம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம், தேவன் இன்னைக்கு என்னோட பேசக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அலட்சியம் உட்கார்ந்துட்டு இருப்போம், காலை நீட்டி உட்காருவோம், கையை நீட்டி உட்காருவோம், பக்கத்துல கிண்டல் கேலி பண்ணிட்டு இருப்போம். பாஸ் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணுவாரு, அங்க நம்ம கிண்டல் கேலி பண்ணிட்டு இருப்போம். இந்த ஆலயத்துக்கு ஒரு பயம் கிடையாது. அதான் கிளியர் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிங்க. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக. ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு நம்ம வந்து வாரம் தவறாம சபைக்கு வரணும். வர்றது மாத்திரம் இல்ல, இந்த பரிசுத்தலத்தை குறித்து பயபக்தியுடனே இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு எவ்வளவு பயபக்தியோடு வரணும் அதே பிரகாரமாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது ஆசீர்வாதம். அலட்சியமா ஆலயத்துக்கு வருவார். இன்னைக்கு எத்தனை பேர் 10 மணி சபைக்கு வந்து கைத்துக்கு பார்க்கலாம்? சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக வந்து எத்தனை பேர் கைத்துக்கலாம் பார்க்கலாம்? நான் பிரேயர் ஸ்டார்ட் பண்ண போது நிறைய பேர் கைத்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் வரல, லேட்டா தான் வந்தாங்க. அதான் ஒரு பயம்ங்கிறது பக்தி. போலாம் சபைக்கு போலாம், பாசன வாரம் சொல்ல போறாரு, எங்க போனாலும் என்ன என்ற ஒரு அலட்சியம். கேட்டா பஸ் மேல ஒரு காரணம் சொல்லுவாங்க, பஸ் கிடைக்கல அப்படின்னு காரணம் சொல்லுவாங்க. இது தவறு பிரியமானவர்களே. நம்ம ஆலயத்துக்குள்ள ஒரு பயபக்தி இல்லை. எப்பொழுதுமே ஆலயம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சபை பிரேயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம், அதான் உண்மையான ஒரு பயபக்தி. எப்ப வேணாலும் போகலாம் அப்படின்னு நம்ம நினைச்சு வந்தோம்னா நமக்கு ஆலயத்தின் மேல ஒரு பயபக்தி இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது. என் ஓய்வு நாளை ஆசரித்து, வாசிங்க. என் ஓய்வு நாளை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. ஓய்வு நாளை ஆசரித்து, அதான் வாரம் தவறாம நம்ம ஆலயத்துக்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலயத்தின் மேலே நமக்கு அதிகமான பயபக்தி இருக்க வேண்டும். அப்பொழுது ஆசீர்வாதம். எப்ப வேணாலும் ஆலயத்துக்கு வருது, எப்ப வேணாலும் ஆலயத்துக்கு போறதுக்கு ஆலயம் கிடையாது. அப்படி வரக்கூடாது. ஒரு ஒழுங்கும் கிரமமாக நம் சபைக்கு வந்தால் அது நமக்கு ஆசீர்வாதம். அதை தேவன் விரும்புகிறார். நாம் தேவன் விரும்புகிறத செய்யறது கிடையாது, தேவன் விரும்பாததை அதிகமா செய்ய ஆரம்பிக்கிறோம். அதனால ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா பரிசுத்தலம் என்பது இது முக்கியமான ஒரு இடம். இந்த பயபக்தியோடு நடுக்கத்தோடு நாம் வந்து பணிந்து கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கையில பயபக்தி கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஒரு ரவுடியை பார்த்தா பயப்படுறோம், ஒரு அரசியல்வாதி பார்த்தா பயப்படுறோம், ஒரு உலக மனிதனை பார்த்தா பயப்படுறோம். ஆனா நம்ம படைத்த கடவுளுக்கு நாம் பயப்படுவது கிடையாது. கடவுள் மேல கொஞ்சம் கூட பயமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. எங்கிருந்து ஆசீர்வாதம் வரும்? ரவுடி பார்த்த பயம், கத்திர குத்திரோட பயம். ஒரு அரசியல்வாதம் பார்த்தாரு அப்படி என்ன பண்ணணும் ஒரு பயம். பெரிய மந்திரியை பார்த்து ஒரு எதுக்கு ஒரு கேள்வி கேட்டா அவன் என்ன பண்ண சொல்லி ஒரு கேஸ் அப்புறம் ஓட்டு விட்டுருவோம். அதுக்கு ஒரு பயம் நமக்கு இருக்கும் இல்லையா? ஏன்னா மந்திரி நம்ம ஓட்டு போட மந்திரி ஆக்கணும், அது வேற. ஆனால் அந்த பதவிக்கு வந்த உடனே அவனை மிகத்து ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அவன் நம்ம மேல ஒரு பொய் கேஸை கொடுத்துக்குள்ள தள்ளிடுவான். அதுக்கு அவனை பார்த்து பயப்படுறோம். ஒரு ரவுடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம்னா அவன் நம்மளை கொலை பண்ண ஒரு பயம் இருக்கிறது. அப்ப உலக பிரகாரமா இருக்கிற மனுஷனுக்கு நம்ம அதிகமாக பயப்படும் பொழுது இந்த உலகத்தையே படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பயப்பட்டால் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு நாம் அதிகமாக பயப்படும் போது, அவர்கள் அதிகமாக பக்தியை காண்பிக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம். உலகத்துக்கு பயப்படுவதும் பக்தியா இருப்பதும் அது நமக்கு ஆசீர்வாதம் தராது. ஆனா நம்மை படைத்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பக்தியா இருக்கும் போது, நம்மை படைத்த இயேசு கிறிஸ்துவோட ஆலயத்துல வந்து வரும்பொழுது நாம் பக்தியோடு பயத்தோடு ஆலயத்துல வந்து அமர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் அதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய சத்தியத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
அப்பொழுது ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் வா வா வான்னு எங்கிருந்து வரும்? வரவே வராது. நாம தகுதியே கிடையாது. நம்மகிட்ட தகுதியே இல்லாம ஆசீர்வாதத்தை வா வா வான்னு கூட்ட எங்கிருந்து வரும்? வராது. நமக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் நம்மை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையிலே பயபக்தி அதிகமாக இருக்க வேண்டும். உலக பிரகாரம் பயபக்தி இருக்கக்கூடாது. நடிப்புக்காக பயபக்தி இருக்கக்கூடாது. சிலர் இருக்கிறாங்க விசுவாசிங்க, தன்னை பெரிய பக்திமான் போல பயபக்தி உள்ள மனிதர் போல காண்பிப்பாங்க. அவங்க உள்ளான வாழ்க்கை மோசமா இருக்கும். ஆனா வெளியே மட்டும் பேச காமிப்பாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்படி நம்ம வாழ்க்கை அப்படி நம்முடைய பயபக்தி காண்பிக்க கூடாது. நம்முடைய பயபக்தி கர்த்தருக்கு பகிரங்கமாக இருக்க வேண்டும். மனிதனுக்கு முன்பாக பயபக்தி காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம படைத்த கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய பயபக்தியை காண்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பயம் அப்படித்தான் இருக்க வேண்டும். மனிதனை கண்டு பயப்படக்கூடாது, பாஸ்டரை கண்டு பயப்படக்கூடாது, சக விசுவாசி கண்டு பயப்படக்கூடாது. நம்ம படைத்த கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, பக்தியோடு அவர் முன்படி நிற்கும் பொழுது அப்பொழுது ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. யோபு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. யோபு 15:4. நீ பயபக்தியை வீண் என்று சொல்லி ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறேன். பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை வீணாக்க சொல்றீங்க. அடப்போ என்ன பண்ண டெய்லியும் ஜெபம் பண்றேன், என்ன வந்துச்சு வாழ்க்கையில வீணா நீனா ஜெபம் பண்ணி கிடக்குறேன், தினமும் ஜெபம் பண்றேன், எங்க ஆண்டவர் ஒண்ணுமே காமிக்கல அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம ஜெபத்தை பறிக்கிறோம். பயபக்தி நம்ம வீண் நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, பயபக்தி எனக்கு வீண் போகாது. அதுக்கு ஒரு நாள் ஆண்டவர் பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம பயபக்தி வீடுப்பா. நான் டெய்லி ஜெபம் பண்றேன், வார வாரம் சபைக்கு போறேன், மாசம் தவறாம தர்ஷம் கொடுக்குறேன், மாசம் தவறாம எல்லா பிறகு போறேன், அமாவாசை பிறகு போறேன், பௌர்ணமி பிறகு போறேன், உபவாசத்துக்கு போறேன், பெண்கள் கூட்டத்துக்கு போகிறேன், சுவிசேஷ கூட்டத்துக்கு போறேன், எல்லாத்துக்கும் போறேன், கட்டணம் எடுத்துக்கிறேன். நான் எம்மா பக்தியா பயபக்தியோடு இருக்கேன். எனக்கு உண்மை இதெல்லாம் வீடுடாப்பா அப்படின்னு நினைக்க சில டைம் நினைப்போம். அது ஒரு நாள் வீணாகாது பிரியமானவர்களே, அது ஒரு நாள் வீணாகாது. நீ உண்மையாக பயபக்தியோடு எல்லா காரியங்களையும் செய்தீங்கன்னா அது ஒரு பொழுது வீணாகாது. யோபு சொல்றாப்பல, பயபக்தி வீணுன்னு சொல்றீங்க, வீணுன்னு சொல்லி என் ஜெப தியானத்தை நீங்க குறைக்க பாக்குறீங்க. இது ஒரு பொழுது நடக்காது, இது ஒரு பொழுது வீணாகாது. ஒருவேளை யோபுடைய நண்பர்கள் அவனை பார்த்து பரியாசம் பண்ணி, ஏ பைத்தியக்காரா, ஏ லூசு, நீ என்ன அம்மா பயபக்தியா இருக்கிற, நீ என்ன இப்படி ஜெபம் பண்ணி கிடக்குற, உடம்பெல்லாம் புண்ணாயி போச்சு, உடனே மாறி போச்சு, உனக்கு வேலை இல்லையாடா சொல்லிட்டு அவன் நண்பர்களை பார்த்து வீணுன்னு சொல்றாங்க. நீ வீணுன்னு அவன் சொல்றாங்க. ஆனா தன்னோட உத்தமத்தை விடாம தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு பலன் கிடைக்கலையா? கிடைக்கலையா? என்ன கிடைச்சது? ரெட்டத்தின ஆசீர்வாதம் கிடைச்சது. ரெட்டத்தின ஆசீர்வாதம். அவனை கிண்டல் பண்ணாங்க, வீணு 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 சொன்னாங்க, அவனோட பக்தியை குறைக்க பார்த்தாங்க, அவனுடைய ஜெபத்தை நிறுத்த பார்த்தாங்க. ஆனாலும் கூட தன்னுடைய பயபக்தியை அவன் விடவில்லை, தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். கடைசியில பார்க்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய ரூம் எப்படி தெரியுமா? மறுபடியும் எப்படி இருக்கான்? குழந்தை போல ரூபம் மாறிச்சான். ஒரு குழந்தைக்கு மாம்சம் எப்படி போட்டு சரி சரி இருக்கும், அதை போல மாறி போச்சான் உடம்பு. அவன் உடல் அத்தனை மாறி போச்சான். மறுபடியும் ரெட்டத்தின ஆசீர்வாதம் கிடைச்சுதான். ரெட்டத்தின ஆசீர்வாதம். 3 புள்ள இருந்தா 6 புள்ள, 100 மாடு தான் 200 மாடு, 1000 கழுத 2000 கழுத ஆச்சு. இப்படி டபுள் ஆசீர்வாதம் வந்துருச்சு. காரணம் என்ன? தன்னோட பயபக்தி விடாம இருந்தான். கொஞ்சம் கூட பயபக்தி விடாம இருந்தான். அந்த நிலைமை நமக்கு வந்துச்சுன்னா நம்ம ஜெபமே பண்ணிருக்க மாட்டோம். உண்மைதான் நம்ம எங்கல? உண்மைதானம்மா? ஜெயிஜே உண்மைதானே? சிரிக்காத. உண்மைதானே? உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு, என்ன பண்ணும்? அடப்பாப்பா ஜெபமா அது கிபமாவது அப்படின்னு சொல்லிடுவோம். யோபுக்கு வந்த நிலைமையை நீங்க பாத்தீங்கன்னா நாமெல்லாம் செத்துட்டே இருப்போம், சூசைட் பண்ணிட்டு இருப்போம்,
இல்ல ஏசாமி கடவுள்னு சொல்லிருக்கோம். உண்மைதானே? ஏசாமி கடவுளை கிடையாது சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு கொடூரமான ஒரு வியாதி இந்த மனுஷனுக்கு. அவனுடைய பிள்ளைகள்லாம் செத்து போயிட்டாங்க, வீடு இடிச்சு போயிடுச்சு, ஆட்டு மாடல ஓட்டி போயிட்டான், பயிரெல்லாம் நாசமாயி போச்சு. எல்லாம் போனது பிறகு என்ன ஆச்சுன்னா அவன் சரீரத்துல இருந்து தலைவலி நாய் போச்சு, கால் வலி நாய் போச்சுன்னா வியாதி வந்து போச்சான். சுரீர வியாதி சுரிஞ்சு கிடக்கணும், கையில் சுரியத்துல ஒரு ஓட சுத்தேச்சு கிடப்பான், சரந்து கிடப்பான். மேல வர சாம்பல் போட்டுக்குவான், சாம்பல் இருக்கு மேல. அந்த அளவுக்கு அவனுக்கு ரூபம் மாறி போச்சான். அவ்வளவு ஒரு கொடூரமான வியாதி. ஆனாலும் கூட அந்த பயபக்தி அந்த மனுஷன் விடாம இருந்தான், கொஞ்சம் கூட விடவே இல்லை. அவனை எப்படியாவது அந்த பயபக்தி விழுப்பதற்கு பிசாசு அவருடைய நண்பர்கள் மூலமாக, அவருடைய மனைவியின் மூலமாக அவன் பயங்கரமா காரியம் செய்யறான். ஆனாலும் கூட அந்த யோபு அதை விடாம அந்த பயபக்தி தொடர்ந்து இருந்தான், தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதனால கடைசியில பார்க்கும்போது ரெண்டு விதமான ஆத்மத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், நமக்கு விரோதமாக ஜனங்க வந்து நம்ம பண்ணல வீடு பார்த்து சொல்லுவாங்க, எதுக்காக நீ ஜெபம் பண்ணி கிடக்குற, நானும் பல வருஷம் பார்த்து தான் இருக்கிறேன், அதே நிலைமையில தான் இருக்கிறேன், கொஞ்சம் கூட மாறல, கொஞ்சம் கூட ஆசீர்வாதம் வரல, எதுக்காக நீ ஜெபம் பண்ற, இதெல்லாம் வீடு பார்த்து சொல்லுவாங்க நம்ம பார்த்து. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நீ எதுக்காக சர்ச்சைக்கு போற, 10 வருஷம் சர்ச்சைக்கு போறீங்கன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்ட ஒரு குழந்தை பார்க்க கிண்டல் பண்ணுவாங்க, உன் வியாதி மாறணும் கிண்டல் பண்ணுவாங்க, இன்னும் பல பல காரணங்களை சொல்லி நம்மளை வந்து கேலி பண்ணுவாங்க, வீண் சொல்லுவாங்க. நம்ம பக்தியை குறைப்பதற்காக அவர்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய பக்தியில தொடர்ந்து நடக்க வேண்டும். யோபு எப்படி தன் பக்தியை அவன் காண்பித்தானோ, தன் உத்தமத்தை காண்பித்தானோ, அதே போல நம்ம கடைசி வரைக்கும் பக்தியில நடந்து கொள்ளும் என்றால் நமக்கு கடைசியிலே ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார். யோபு கொண்ட ஆசீர்வாதத்தை கற்றவர் கொடுப்பார். நம்ம வேணும்னு சொல்லுவாங்க, வெட்டி பயனு சொல்லுவாங்க, என்னவெல்லாம் சொல்லுவாங்க, அதை காதலே போட்டு கூடாது. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். கர்த்தருக்காக, கடவுளுக்காக எல்லாத்தையும் சகித்துவோம் என்றால், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ஆண்டவர் பலனை கொடுப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். யோபு அப்படித்தான் தேவன் ஆசீர்வதிப்பார். அவர் பயபக்தியோடு இன்றைக்கு யோபுவின் காலத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இருக்கிறார். அன்னைக்கு வேற இயேசு கிறிஸ்து, இன்னைக்கு வேற இயேசு கிறிஸ்து இல்ல. அவர் என்றும் ஒரே மாதிரி இருக்கிறார். நேற்று எப்படி இருந்தாரோ இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாரு, நாளைக்கு அப்படிதான் இருக்க போறாரு. அவர் மாற போறது கிடையாது, ஒரே மாதிரி இருப்பாரு. அப்ப யோபுவுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறார். நாம் தொடர்ந்து யோபுவை போல பயபக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க எபேசியர், எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யாரு பயபக்தியா இருக்கணுமா சொல்லுமா, நாளைக்கு கல்யாணம் சொல்ல யாரு இருக்கணுமா, புருஷனுக்கு ஜோரா சொல்ல. ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, கிடையாது போறியா, கல்யாணம் பண்ணிக்கா சொல்லு, ஜோரா சொல்லு. மனைவி வந்து பயபக்தியோடு கணவனுக்கு கீழ்ப்படியணும். கணவனை பார்த்தா பயப்படணும், பக்தி பயமும் இருக்கணும், பக்தியா இருக்கணும். சில மனைவி இருப்பாங்க பயந்தாருக்கு பக்தி இருக்காது. ஏன்னா குடிகாரன் வந்து ஒதிப்பட்டு விட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அது பக்தி கிடையாது, பயம். அவங்க கிட்ட தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக நடிப்பாங்க. அப்படி இருக்கிற மனைவி பயபக்தியுடைய ஒரு புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்தான், குடிகாரனாலும் சரி கெட்டனாலும் சரி, அவனை அன்பா உபசரித்து கூட்டு வர வச்சு அவனை கூட்டு காஃபி கொடுத்து அவன் அழகா பயப்பட்டு நடந்துக்கிட்டோம்னா அவன் நம்மள பிரியமா இருக்கும். ஆனா பெண்கள் புருஷன் வீட்டுக்கு வரும்போதே எரிபுரி 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 பேசுவாங்க. அவனுக்கு என்ன கோபம் தான் வரும். ஏதோ பெரிய வேலைக்கு போயிருப்பான், கஷ்டத்தோட வருவான். அந்த கஷ்ட நேரத்தில் என்ன பண்ணாம அவனை அனுசரணையா பயபக்தியா மரியாதையோடு நடத்தும் போது அவனுக்கு இருக்கிற எல்லா கவலையும் மறந்து அதெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருப்பான். அவன் ஆல்ரெடி கவலையில வந்திருக்கிறான். அந்த உன் கவலை கொண்டு காமிக்கும் போது அவனுக்கு என்ன கோபம் தான் உதைக்கிறான். அப்படி இருக்கக்கூடாது மனைவிமார்கள். மனைவிகள் எப்போதுமே
புருஷனை பயபக்தியோடு பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவன் முதலாவது புருஷனை தான் ஆண்டவர் படைத்தார். அதன் பிறகுதான் மனைவியை படைத்தார். இரண்டாவது மனைவி. முதல் மனைவியை படைத்த இரண்டாவது புருஷன் ஆண்டவர் படைக்கல. அப்ப கணவனை தான் ஆண்டவர் ஆதாம் முதலாவது படைத்தார். அப்ப மனைவியானவள் கணவனிடத்திலே பயபக்தியா இருக்க வேண்டும். அதே போல புருஷனானவன் தன் மனைவியை நேசிக்க வேண்டும். தன் மனைவி மேல் அன்பு கூற தன் மனைவியை கணவன் நேசிப்பது கிடையாது. மனைவிமார்கள் தன் கணவனத்தில் பயப்பட்டு நடந்து கொள்வது கிடையாது. அதனாலதான் அநேக குடும்பங்கள் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கிறது. அது கிறிஸ்துவ குடும்பம் சரிதான், இந்து குடும்பம் சரிதான், ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப நம்ம எப்பொழுதுமே மனைவியை நேசிக்க வேண்டும். அப்ப இந்து மனுஷனை விட கிறிஸ்துவம் அதிகமா நேசிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருந்த இந்த பாரதி நகர்ல, அழகான ஃபேமிலி. எனக்கு தெரிஞ்சு இப்ப அவங்க பிளஸ் சொன்னாங்கள அங்கிள், அவங்க பத்தி எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருந்தாங்க. இன்னமும் அந்த வயசானவங்க, அவருக்கு அந்த ஐயாவுக்கு 65-67 வயசு இருக்கும். அந்த அம்மாவுக்கு என்னோட ஒரு 2 வயசு சின்னவங்க. ஆனா பார்த்தா உடம்பு பாட்டா இருப்பாங்க. எனக்கு இப்ப 51, அவங்களுக்கு இப்ப 40 வயசு இருக்கிறாங்க. இன்னமும் அந்த அன்பு குறையாம இருக்கிறாங்க. அந்த ஒரு எல்லாரும் எனக்கே பொறாம அவங்க பார்க்கும்போது, நான் கூட இப்படி இல்லையே, நான் பாசம் இப்படி இல்லையே, அடிக்கடி என் மனைவி எரிப்பு உடனே அவங்கள பார்த்தா அவ்வளவு ஒரு அந்யோன்யம். மனைவி மார்களே, அவன் சொல்லிட்டு வாசிங்களா? எப்படியும் கூறுவதை போல அன்பு கூற கடவன் மனைவியும் பயபக்தர். அப்ப கணவன் மனைவியை அன்பு கூர்ந்தால்தான் மனைவி பயபக்தியா இருப்பான். தவறு நம்ம கிட்ட இருக்கிறது. அப்ப தவறு நாம சரிப்படுத்தணும். நம்ம மனைவி அதிகமாக நேசிக்க வேண்டும். ஏன்னா நம்ம நம்பி வராங்க. அவங்க பிறந்து வளர்ந்ததே வேற. திடீர்னு நம்ம கிட்ட மாட்டிக்குவாங்க. எல்லாத்துக்கும் வந்துருவாங்க. தன் தகப்பன், தாய், சகோதரன், சகோதரி எல்லாத்தையும் விட்டுட்டு கணவன் நம்பி வந்துருவாங்க. அப்ப முழு சப்போர்ட் யாருக்கு அவங்களுக்கு கணவன் தான் கொடுக்கணும். அவங்க பிறப்பு வேற இடம், நம்ம பிறப்பு வேற இடம். இப்ப நம்ம எல்லாம் பக்கத்துல கிளம்பின பிரச்சனை கிடையாது. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. மாப்பிள்ள முந்துப்பட்டு வச்சுக்க. அப்ப திண்டிவனத்துக்கு முந்துப்படி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் இருக்குது. அப்ப 60 கிலோமீட்டர் தூரத்தை விட்டுட்டு அது பொண்ணு நம்ம நம்பி வரும்போது அங்க வளர்ந்த சூழ்நிலை வேற, அது வேற. அந்த பொண்ணு வளர்ந்த சூழ்நிலை வேற, இங்க இருக்க சூழ்நிலை வேற. அது எல்லாத்தையும் சகிச்சுக்கு அந்த பொண்ணுங்க நம்பி வரும்போது அதுக்கு யாரும் ஆதரவு கொடுக்கணும்? கணவன் தான் கொடுக்கணும். அப்ப அந்த கணவன் அந்த மனைவியை நேசிக்கணும். அப்ப நேசிக்கும் போது பரவாயில்ல, புருஷன் என்னுடைய வீட்டு, என்னுடைய தாய் வீட்டை மரக்கடிச்சு என்னை சந்தோஷம் பார்த்துக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு அது பெருக்கு ஒரு பயம் வரும், பக்தி வரும். அப்ப கணவன் அதிகமாக நேசிப்பாங்க. அப்ப கணவன் தன் மனைவியை நேசிக்கும் போது மாத்திரம்தான் அந்த மனைவியானவள் பயபக்தி நடந்து கொள்ளுவார். அப்ப கணவன்மார்கள் மனைவியை நேசிக்கணும். அதே மாதிரி மனைவிமார்கள், கர்த்தருக்குள் இருக்கிற மனைவிமார்கள் தன் கணவன் தவறா இருந்தாலும் கூட பயபக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வாசிங்க. எபிரேயர் 5:7. வேண்டுதல் செய்து கேட்கப்பட்டு. அதே 11ஆம் அதிகாரம் 7வது பாத்தீங்களா? 11:7 எபிரேயர்ல. விசுவாசத்தினாலே தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி பேயை உண்டு பண்ணினான். ஹல்லேலூயா. இப்ப 2 காரியத்தை பார்த்தோம். ஒண்ணு பார்த்தோம், இயேசு பயபக்தியுடனே தன் பிதாவிடம் நடந்து கொண்டாராம். இயேசு அவரு கடவுள் தான், ஆனாலும் உலகத்துல மனுஷனாக வந்தாரு. அவரை பிதா அனுப்பினார். அப்ப பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்த இயேசு உலகத்திலே அவர் பயபக்தியுடனே அவர் காணப்பட்டார். தன்னை அனுப்பின பிதாவிடத்திலே அவர் பயபக்தியுடனாக மனிதனாக காணப்பட்டார். தன் கடவுளாக இருந்தாலும் கூட அதை மறந்து தன்னை அனுப்பின பிதாவிற்கு
மரியாதை கொடுத்து பயபக்தியுடனே அவர் காரியங்களை அங்கே இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். இங்கே பார்க்கும் பொழுது நோவா தேவ எச்சரிப்பை பெற்று காணாதவைகளை குறித்து எச்சரிப்பை பெற்று அவன் பயபக்தி உள்ள மனிதனாக காணப்பட்டான் வேதம் சொல்லுகிறது. அவன் காணாத விஷயம் அவன் என்ன காட்டலாங்க, மழை வந்தாலும் தெரியாது உண்மைதான். ஏன்னா மழை பெய்யல தானே, என்ன பண்ண என்ன இருந்துச்சு, வெயில் இருந்துச்சு, அப்புறம் பனிதான் இருந்துச்சு. அதாவது விவசாய நிலத்துக்கு வந்து கீழே இருந்த பனி வருமா, அந்த பனியில தான் விவசாயம் பண்ணணும், விளைஞ்சு வருமா. மழையை வரைக்கும் பெஞ்சிட்டே கிடையாது. நோவாவுக்கு 500 வயசு சுமார் அந்த மழை வரும்பொழுது அந்த 500 வருடங்கள் காலமும் நோவா மழையை கண்ணால பார்த்ததே கிடையாது. மழை தெரியாது அவனுக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல அழிக்க போற, ஜலத்துல அழிக்க போற, மழைகளை அழிக்க போற, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, ஒரு பேழையை உண்டு பண்ணி சொல்றாரு. அவன் இது வரைக்கும் மழையை பார்க்காத மனுஷன் இருந்தாலும் கூட தேவ எச்சரிப்பை பெற்று தேவனுக்கு பயந்து பயபக்தியுடனே அவன் பேழையை உருவாக்கினான். அந்த பேழையில அவன் குடும்பம் சேர்ந்தது, மழை வந்து அந்த உலகம் அழிந்தது. அப்ப அவனுக்கு வந்து காணாத நம்பிக்கை இருந்துச்சு. அப்ப கடவுள் என்னோட பேசுறாருப்பா, இயேசு என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப இயேசு சொல்றது எல்லாருக்கும் உண்மைதான், அது பொய் கிடையாது என்று அங்கே நோவா விசுவாசித்தான், தேவ எச்சரிப்பை பெற்றான். அவன் பயபக்தியுடனே தேவன் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றினான், பேழையை உருவாக்கினான். ஜனங்களாம் கிண்டல் பண்ணாங்க, பைத்தியக்கார நாயை கிண்டல் பண்ணாங்க. எங்கடா மழை வர போகுது, நானும் ஆகி போச்சு, முடிஞ்சு 500 வருஷம் ஆகி போச்சு, 5 வயசு தாண்டி போச்சு, எங்கடா நீ மழையை பார்த்தேன், இல்லைங்கடா மழை வர போட்டு அங்க ஜனங்கள் கிண்டல் செய்தார்கள். அதை அலட்சியம் செய்தார், அதை கண்டுக்கலாம். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவன் பேழையை உருவாக்கி பயபக்தியுடனே பேழையை உருவாக்கினான். அதனாலே அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அவன் பயபக்தியின் மூலமாக அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. நாம் பயபக்தியா இருந்தா நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படும், நம்ம குடும்பத்துல ஆசீர்வாதம் வரும். நம்ம கிட்ட பயபக்தி இல்லைன்னா கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சபையில வந்து நம்ம பயபக்தி நடிக்க கூடாது. அது நடிச்சா வீடு கடவுளை ஏத்துக்க மாட்டாரு. மனுஷனை ஏமாத்தலாம், ஆனா கடவுளை ஏமாத்த முடியாது. பக்திமான் போல இங்க நடக்கிறான், விசுவாசம் பக்திமான் போல ஜெபம் நடிக்கிறான். அது ஜனங்க மெச்சிக்கலாம், நான் மெச்சிக்கலாம், நீங்க மெச்சிக்கலாம், ஆனா கடவுள் மெச்சிக்க மாட்டார். கடவுளுக்கு தெரியும் நீ உண்மையாக ஜெபம் பண்றியா, பொய்யா ஜெபம் பண்றியா, நீ உண்மையாக முழு இது கூட ஆலயத்துக்கு வரையா, இல்ல பொய்யா ஆலயத்துக்கு வரையா என்பதை ஆண்டவர் அறிவார். நான் எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம படைத்த ஆண்டவர் யாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம நடிச்சுக்கிட்டு உலக சர்ச்சைக்கு வந்தோம்னா ஆசீர்வாதம் இல்லை. பயபக்தியோடு முழு மனதோடு நம்ம ஆலயத்துக்கு வந்தோம்னா கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் நோவா செய்தாங்க. தேவை வெற்றி பெற்று நோவா பயபக்தியுடனே அந்த நோவா அந்த பேழையை உருவாக்கினான். 300 முழம் நீளம், 30 முழம் உயரம், 50 முழம் அகலம், அவ்வளவு ஒரு பேழையை உருவாக்குறான். 8 பேர் தான். அவங்க 3 பசங்க, 3 மருமகளுங்க, 2 கிழவங்க, மொத்தம் 8 பேர் சேர்ந்து அவ்வளவு கப்பலை உருவாக்குறாங்க. 300 முழம் யோசிச்சு பாருங்க. இது வந்து 24 அடி இருக்கிறாங்க இந்த சர்ச்சு. அப்ப 50 அடினா அந்த பிரசன் வரைக்கும் அகலம், உயரம் இதை விட என்ன டாப்ல இருக்கும். 30 அடி கிட்ட 20 அடி தான் இருக்குது. இதுக்கு 30 அடி உயரம், 300 அடி கிட்ட இந்த ரோடு தாண்டதுக்காக ஓடி இருக்கும். நம்ம அவ்வளவு பெரிய இடம், அவ்வளவு பெரிய பேழைய அந்த 8 பேர் செய்யறாங்க. 8 பேர் பயபக்தியோடு செய்யறாங்க. அப்படி செஞ்சனால்தான் அந்த குடும்பம் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டுச்சு, மற்ற எல்லாமே நாசமாகி போயிட்டாங்க. அவங்களாம் பயம் இல்லை. இந்த நோவாவுக்கு பயம் இருந்துச்சு, பக்தியும் இருந்தது. தேவனோடு சஞ்சரித்தார், தேவ வார்த்தையை கேட்டார், தேவனுக்கு கீழ்ப்படித்தார். அதனாலே நோவா குடும்பம் அங்கே ரட்சிக்கப்பட காரணம் என்னவென்றா நோவாவுடைய பயபக்தி. அல்லேலூயா. இன்னைக்கு நாம பயபக்தியா இருந்தோம்னா நம்ம குடும்பம் பெரியவர்கள் ரட்சிக்கப்படும், நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படும், நம்ம குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வரும். எப்படி என்றால் நாம் பயபக்தி இருப்பதன் மூலமாக. இதை நோவா வாழ்க்கை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நோவா பயபக்தி இருந்ததாலே எல்லா ஜனங்களும் செத்து போயிட்டாங்க. அந்த காலத்துல அத்தனை ஜனங்களும் செத்து போயிட்டாங்க, மிருக ஜீவம் செத்து போச்சு.
அவனோடு எதெல்லாம் அந்த கப்பல்ல அந்த பேழையில வந்துச்சோ அது மாட்டம் ரட்சிக்கப்பட்டுச்சு. மத்த எல்லாமே செத்து போயிட்டாங்க. காரணம், இவருக்கு பயபக்தி இருந்தவர் ரட்சிக்கப்பட்டார். நம்ம வாழ்க்கையில் பிரியமானவர்களே, நாம் பயபக்தி உள்ள ஜனங்களாக காணப்பட வேண்டும். சும்மா ஏனோ தானே இந்த சபைக்கு வரக்கூடாது, கடமைக்கு சபைக்கு வரக்கூடாது. நம் பயபக்தியோடு நம்ம படைத்த பரிசுத்த தெய்வத்தை நீ ஆராதித்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. அவர் இல்லை என்று சொல்ல மாட்டார். அவர் வாரி கொடுப்பது வல்லல் இயேசு கிறிஸ்து. நமக்கு வாரி கொடுப்பதே வல்லல். நாம வந்து அள்ளிதான் நம்ம கிள்ளிதான் கொடுப்போம். இயேசு கிறிஸ்து அள்ளி அள்ளி கொடுப்பார். நாம கிள்ளி கிள்ளி கொடுப்போம். ஆனா இயேசு அள்ளி அள்ளி போடுவார் நமக்கு. எப்பொழுது என்றால் நாம் பயபக்தியோடு நடக்கும் போது மட்டும் இயேசு அள்ளி அள்ளி போடுவார். நம்ம வீடெல்லாம் ஆசீர்வாதம் நிறைந்திருக்கணுமா? நம்ம குடும்பம் பூர்வம் ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கணுமா? நம்ம இயேசுவை பயபக்தியோடு நம்ம வணங்கலாம். இயேசு வந்து பயபக்திக்குரிய தெய்வமாக, சாதாரண தெய்வம் இல்ல. மற்ற தெய்வத்துக்கெல்லாம் வந்து பயம் மட்டும்தான் இருக்கும். மற்ற தெய்வம் தேவை பார்த்தாங்கன்னா, ஆனா இயேசு பயமுள்ள தேவன், அந்த பக்திக்குரிய தேவனாக இருக்கிறார். ரெண்டுக்கும் ஒரு அதிகாரியா இருக்கிறார். பயத்துக்கும் பக்திக்குரிய தேவனாக இருப்பதனாலே அந்த தெய்வத்தை நாம் பயபக்தியோடு நாம் ஆராதிக்கும் போது, அவரை வணங்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்று இங்க வேதம் சொல்லுகிறது. பயபக்தியோடு அந்த நோவா தேவனை பணிந்து கொண்டதனாலே, தேவனை தேடினாலே அவன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்தது. தேவனுக்கு பலனை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு பலன் இருக்கிறதா? நாம் பயபக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசிச்சு பார்க்க வேண்டும். சும்மா பிரசங்கம் கேட்டு போயிட்டு கிடையாது. இந்த பிரசங்கத்தை நம்ம வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணி பார்க்கணும். நீங்க கேட்கறது இன்னையோட மறந்துடக்கூடாது. வீட்டுல போய் தியானம் பண்ணி பார்க்கணும். அந்த வசனத்தை புரட்டி பார்க்கணும். இது உண்மையா பொய்யா என்று புரட்டி பார்க்கணும். இதை நம்ம மறுபடியும் ஆடு மாடுகளை போல நம்ம மறுபடியும் அசை போட்டுட்டே இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆடு மாடு வந்து நம்ம அவசரம் என்ன பண்ணுமா? உள்ள மேய்ச்சிட்டு வரும், வைக்கோல தின்னும், இரவு தின்னு வந்துடும். ஆனா வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? படுத்துக்கு என்ன பண்ணோம்? அசை போட்டுக்கிட்டே இருக்கும். திரும்ப ரெப்பீட், உலகத்துல வெளியே வந்து ரிப்பீட் பண்ணிட்டு அசை போட தீர்ண பண்ண. அதை போல இந்த வேத வசனத்தை கேட்பது மாத்திரம் இல்ல, இந்த வீட்டுல நம்ம தியானம் பண்ண வேண்டும். அப்படி தியானம் பண்ணும் போதுதான் நமக்குள்ள இந்த வேத வசனம் கிரியை செய்யும். சும்மா கிடையாது. சும்மா இப்ப கேட்கணும் கொஞ்சம் மறந்துடும். இதை போய் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது உண்மையா பொய்யா? வேதம் சொல்றது உண்மையா பொய்யா? இல்ல பாசு போய் சொல்றாரா? இதெல்லாம் நீங்க வந்து யோசிக்கணும். படிக்க யோசிக்கணும். இதெல்லாம் நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு நாம் வந்து பயபக்தி மனுஷனா காணப்பட வேண்டிய ஆசைப்படுகிறார். இன்னொரு வசனம் வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம் வாசிங்க. 1 பேதுரு மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திரு வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. பயபக்தியின் மூலமாக ஒரு மனுஷனை ரட்சிப்பிலே நடத்த முடியும். நம்முடைய நடவடிக்கையினாலே ஒரு மனுஷன் ரட்சிப்பில் நடத்த முடியும். அதான் வேதம் சொல்லுகிறது. அந்தபடி மனைவிகளே சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திரு வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பயபக்தியினாலே மற்றவர்கள் ரட்சிப்பிலே நடத்த முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய கற்புள்ள நடவடிக்கை, உங்களுடைய பக்தி, உங்களுடைய பயம், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய காரியங்கள், இதை எல்லாத்தையும் அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களும் தானாக போயிட்டு இயேசு நல்லவர் வாங்கிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் பக்கத்துல நீ குடும்பம் இருக்கிற இயேசு நல்லவர் வா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒண்ணுமே படுத்தல. உங்களுடைய பயம், உங்களுடைய பக்தி, உங்களுடைய நடவடிக்கை எல்லாவற்றையும் அவர்கள் தினம் வாட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீ எப்படி இருக்கிறன்றது. அப்ப நீ எல்லாரும் கரெக்டா இயேசுக்கு முன்பு கரெக்டா இருந்துட்டீங்கன்னா இது எல்லாம் அந்த மனுஷன் பார்த்து தானே அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் சபைக்கு வர ஆரம்பிச்சிருவான்.
நம்முடைய நடவடிக்கை கரெக்டா இருக்கணுமா? நம்முடைய வாழ்க்கையில பயபக்தி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரட்சிக்கப்பட்ட கணவனை நம்முடைய நடவடிக்கையின் மூலமாக ரட்சிப்பில் நிறுத்த முடியும். நான் உதயமனுக்காக சொல்லியிருப்பேன். சென்னை பட்டணத்தில் ஒரு சம்பவம். ஒரு கிறிஸ்துவ சகோதரி, இயேசுவை அறிந்த சகோதரி, கணவனார் கிறிஸ்துவன் தான், ஆனா ரட்சிக்கப்படாத கிறிஸ்துவன், குடிகார கிறிஸ்துவன். ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு வந்து மனைவியை பயங்கரம் கலட்ட பண்ணுவான். 12 மணி 1 மணிக்கெல்லாம் வந்து அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடு கலட்ட பண்ணுவான். ஆனாலும் கூட அந்த மனைவி கொஞ்சம் கூட மனம் போடாம தன்னுடைய கணவனை கேட்கலாம் செஞ்சு கொடுப்பாப்பல. ஆனா அவன் பெருமையா பேசுவார். எங்க வெளியில போயிட்டு தன்னுடைய நண்பர்கிட்ட, என் மனைவிப்பா நான் சொன்னதெல்லாம் கேட்பான், நான் சொன்னதெல்லாம் கேட்பாப்பா, என் வார்த்தை மீறிய போக மாட்டான் சொல்லிட்டு அவன் பெருமையா பேசிக்குவான். இதை சோதிப்பதற்காக ஒரு நாள் நண்பர்கள் எல்லாம் குடிச்சிட்டு ராத்திரி 12 1 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. கணவனார் வந்த உடனே, ஏய் எனக்கு போட்டு கோழி அடிச்சு குழம்பு வைடி அப்படின்னு கணவனார் கேட்கிறாப்புல. வீட்டுல கோழி வளர்க்குறாங்க. உடனே போயிட்டு அந்த மனைவி அந்த நேரத்தில் கூட கோழி அடிச்சு குழம்பு வச்சு அவங்க 4 குடிகார அவர் நண்பர்களுக்கு தன்னோட கணவனுக்கு பரிமாறுறாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு மாற்றம். ஏன் அவங்க சொல்றாங்க, ஏன் நானும் குடிச்சிட்டு உள்ள போனா என் மனைவி வெளியில படுக்க வச்சிருவா, வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டா. நான் பல நாட்கள் வந்து வீட்டுக்கு வெளிதான் பட்டு கண்டிருக்கிறேன். என் மனைவி உள்ளே உழத்தல, கதவு லாக் பண்ணிடுவா. நான் போய் விடிய கதவு தட்டி பார்த்தா என் மனைவி திறக்க மாட்டா. ஆனா உன்னுடைய மனைவி வந்து இம்மா நம்ம வந்து குடிச்சிட்டு போதையில பயங்கர கலட்ட பண்றோம். ஆனாலும் உன் மனைவி சகிச்சுக்கிட்டு எப்படி இதெல்லாம் ஏத்துக்கிறாப்ல அப்படி அவங்க அந்த கணவனை சொல்லிட்டு அந்த மனைவி கிட்ட வந்து கேட்கறாங்க, சிஸ்டர் எப்படி நீங்க இப்படி பிள்ளை பண்றீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, என் கணவன் வந்து ரட்சிக்கப்படல, நாளைக்கு திடீர்னு செத்துட்டாங்கன்னா என் கணவன் நரகத்துக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் நான் இருக்கும்போது என் கணவனுக்கு சொர்க்கத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சகோதரிக்கு சொன்னவங்க. இதை கேட்டவங்க அவங்க மனசை பதறி சொல்லலாம். என் கணவன் ரட்சிக்கப்படவே இல்லை, இயேசு ஏத்துக்கல, பேருதான் இயேசு கிறிஸ்துவா. ஆனா என் கணவன் ரட்சிக்கப்படாத இருக்கும் போது என் கணவன் வந்து நாளைக்கு செத்த கண்டிப்பா நான் பரமத்துல போய் கணவன் நரகத்துல இருப்பாங்கல்ல, நாங்க வேற இடத்துல இருப்போம். நான் இந்த உலகத்துல இருக்கும் போது என் கணவனுக்கு நான் சொர்க்கத்தை காமிக்கிறேன், என் கணவனோட சந்தோஷம் நிறைவேற்றுறேன் சொன்ன உடனே அந்த கணவனும் அந்த 4 நண்பர்களும் அப்படியே மனம் திரும்பி சபைக்கு வந்தாங்க. அந்த சகோதரிகள் நடவடிக்கை, அவர் கற்பூர நடவடிக்கையினாலே அவரோட பக்தியினாலே அந்த 4 பேரும் அவரோட கணவன் சேர்த்து 5 பேர் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு போனார்கள். காரணம் அவருக்குள்ள இந்த பக்தி. சகோதரி வாழ்க்கை பாருங்க, அந்த சகோதரி வாழ்க்கையின் மூலமாக அந்த 4 நண்பர்களும் தன் கணவன் ரட்சிக்கப்பட்டதை போல உங்கள் வாழ்க்கை உங்களோட குடும்பத்தில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற உங்க கணவனாரோ உங்க வார்த்தைக்கு கணவனாரோ யாரும் கூட உங்க நடவடிக்கையின் மூலமாக ரட்சிப்பை நடத்த முடியும். உங்களால் உங்களை கற்பூர நடவடிக்கை நடத்த முடியும். ஏசு அற்புத தெய்வம். அதனால பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட அழகா பேசியிருக்கிறார். நாம் பயபக்தி உள்ள மன்னராக காணப்பட வேண்டிய சாத்தியப்படுகிறோம். சும்மா ஏனோதானா நடிப்புக்காக இங்க நாம் வரக்கூடாது. நாம் பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கும் பொழுது நமக்கு தேவன் பலனை கொடுப்பார், ரட்சிப்பை கொடுப்பார், பாதுகாப்பை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், வியாதியை போக்குவார், இன்னும் அநேக நன்மைகள் தேவன் நமக்கு கொடுப்பார். இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவ சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனை பயபக்தியோடு பணிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஜெபத்தை பார்த்து வீணுன்னு சொல்லுவாங்க, அதை பத்தி கவலைப்படாத. நீ எதுக்கு ஜெபம் வீணுன்னு சொல்லுவாங்க, அதை பத்தி கவலைப்படாத. உன் பக்தியை விடாத, உன் பக்தியை விடாத, பயத்தை விடாத, தொடர்ந்து நீ போராடிட்டு போயிட்டாரு, உனக்கு வெற்றி. அப்படிதான் யோபு இருந்தான், அவனுக்கு வெற்றி கிடைத்தது. இன்னும் வேதத்தில் அநேக பக்தர்கள் இப்படித்தான் தன் வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு நடந்து கொண்டார்கள். அதனால ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். பிரியமானவர்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிங்கள், பயபக்தியோடு தேவனை ஆராதிங்கள், தேவனை கொண்டாடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம். நீங்கள் தொடர்ந்து பயபக்தியோடு இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.